வறண்ட நிலத்திலும் காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் சாகுபடியை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் அரியலூர் விவசாயி. சவால்களை வென்றது எப்படி? ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் வண்ணம்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் சீனிவாசன். விவசாயத்தின் மீது அதிக நாட்டம் கொண்ட இவர் அவ்வப்பொழுது விவசாயத்தில் புதுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது நிலத்தில் சவுக்கு மரக்கன்றுகளை நடவு செய்த சீனிவாசன் அதில் ஊடுபயிராக குளிர் பிரதேச காய்கறிகளை சாகுபடி செய்ய முடிவு செய்தார். இதற்காக கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களுக்கு சென்று அங்கு பயிரிடப்படும் பயிர்கள் குறித்தும் அப்போதைய சீதோஷண நிலை குறித்தும் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளார். முதற்கட்டமாக 40 சென்ட் அளவில் சோதனை முறையில் முட்டைகோஸ், காலிஃபிளவர், கேரட் ஆகியவற்றை பயிரிட்டுள்ளார். நாற்றாக வாங்கி வந்து நடவு செய்த விவசாயி சீனிவாசனின் விளைநிலத்தின் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நடப்பாண்டில் சவுப்பை சாகுபடி செய்துள்ளேன். அதில் ஒரு 45 சென்ட் பக்கம் வரும். அதில் ஊடுபயிர் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய கேரட்டு, முட்டைகோஸ், காலிஃப்ளவர் போன்ற பயிர்களை பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்று விருப்பமாக இருந்தது. ஒசூரிலிருந்து முட்டைகோஸு, காலிஃப்ளவர் நாத்தாக வாங்கிட்டு வந்தேன். காலிஃபிளவர், முட்டைகோஸ் ஆகிய காய்கறிகளை அறுவடை செய்யும் பணியை மகிழ்ச்சியுடன் தொடங்கியிருக்கிறார் விவசாயி சீனிவாசன். பொதுவாக காலிஃபிளவர், முட்டைகோஸ், கேரட் போன்றவை அதிக குளிர்ச்சியும் ஈரப்பதமும் உள்ள சூழலில் வளர்வதால் சுவை சற்று குறைவாகவே இருக்கும். ஆனால் வறண்ட சூழலில் சாகுபடி செய்வதால் சுவையாக இருப்பதாக கூறுகிறார் சீனிவாசன். குளிர் பிரதேசத்தை விட பார்த்தீங்கன்னா இங்கே விளையக்கூடிய காலிஃப்ளவர் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.25 சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முட்டைகோஸை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிதாகவும் இருக்குது. அரியலூர் மாவட்டம் என்றாலே வறட்சி என்று சொல்லுவார்கள். அது வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்தில் பருவ காலம் பார்த்து நம்ம பயிர் செய்தால் எதையும் சாதிக்க முடியும். குளிர் மலை பிரதேசங்களில் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை அரியலூர் போன்ற வறட்சியான மாவட்டங்களில் ஐப்பசி, மார்கழி போன்ற பனி மற்றும் குளிர் அதிகமுள்ள மாதங்களில் சாகுபடி செய்ய முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கிறார் விவசாயி சீனிவாசன். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமாருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.